இந்த வீடியோ உங்களுக்கு தான். குழந்தைங்க போன்ல நிறைய வெப்சைட் வியூ பண்ணி பாக்குறாங்க. எந்தெந்த வெப்சைட் உங்க குழந்தைங்க வியூ பண்ண பார்க்க கூடாது, சப்போஸ் அவங்க சர்ச்சே பண்ணாலும் அந்த வெப்சைட் அவங்களுக்கு ஷோ ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட லிங்க் வேணும்னா கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் கொடுத்துருக்கேன், அதுல பயோல நான் கொடுத்து வச்சிருக்கேன், அங்க போய் நீங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் உள்ள வந்தோடனே இப்படிதான் இருக்கும். உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ட்ரை ஃபார் ஃப்ரீன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டுனா உள்ள வந்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் கீழே பாத்தீங்கன்னா செட்டப் செக்யூரிட்டி பிரைவேசி ஆப்ஷன்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம அதுல ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா டெனிலிஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுல தான் நம்ம டொமைன் நேம் கொடுக்க போறோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக விக்கிபீடியா அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் அதை டைப் பண்ணிக்கிறேன். மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, டொமைன் நேம் .org .com இல்ல .in அதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன வெப்சைட் போடுறீங்களோ அதோட அட்ரஸ் முக்கியம். .com இருந்தா .com கொடுங்க, .in இருந்தா .in கொடுங்க. விக்கிபீடியா .org நான் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன்னா எனக்கு கீழே எனேபிள் ஆயிடுச்சு பாத்தீங்களா. ஸோ நான் இப்போ போய் செக் பண்றேன் விக்கிபீடியா .orgன்னு. ஸோ நான் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு நான் எகைன் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணா எனக்கு வருது. ஏன் வருதுன்னா இந்த வெப்சைட் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன டொமைன் நேம் கொடுக்குறோமோ அதை கன்வெர்ட் பண்ணி ஒரு பிரைவேட் டிஎன்எஸ் அட்ரஸா நம்ம கொடுக்குது. ஸோ அந்த அட்ரஸை நம்ம போன்ல யூஸ் பண்ணி சேவ் கொடுத்தோம்னா இது ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். என்னோட போன் செட்டிங்ஸ்ல போய்க்கிறேன். போன் செட்டிங்ஸ்ல போயிட்டு பிரைவேட் டிஎன்எஸ் டைப் பண்றேன். நான் இப்ப இதுல பிரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைடரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அங்க அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸை நம்ம காப்பி பண்ணிக்கணும். ஸோ எகைன் நான் அந்த வெப்சைட் போய்க்கிறேன். இதான் அந்த வெப்சைட். இதுல பாத்தீங்கன்னா இந்த செட்டப்ல பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்எஸ் இருக்கும், அதை நம்ம காப்பி பண்ணி அங்க நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிஎன்எஸ் ஓவர் டிஎல்எஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த டிஎன்எஸ் அட்ரஸ். இதை நான் காப்பி பண்ணி அங்க நான் பிரைவேட் டிஎன்எஸ்ல என்னோட போன் செட்டிங்ஸ்ல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நான் இதை டெலீட் பண்ணிட்டு நான் அங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருவேன். எகைன் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்க விக்கிபீடியா .org வெப்சைட்டை நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ரிஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, எனக்கு சைட் ரீச் ஆகல. ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. எந்தெந்த சைட் வியூ ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சைட்டோட நேம் அட்ரஸ் கரெக்டாக என்டர் பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக ஒர்க் ஆகும். எல்லா டொமைனுக்கும் ஒரே டிஎன்எஸ் அட்ரஸ் தான். ஸோ எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நான் உங்களுக்கு அதையும் நான் பண்ணி காட்டுறேன் இந்த வீடியோவில். ஸோ நான் திரும்ப ஒரு வெப்சைட்டை நான் பிளாக் பண்ணணும். என்ன பண்ண போறேன்னா flipkart.com கொடுத்துக்கிறேன். flipkart.com கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டொமைன் எனேபிள் ஆயிரும். ஸோ நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ நான் போய் திரும்ப குரோம் ப்ரௌசர்ல flipkart.com நான் சர்ச் பண்றேன். இப்போ பாருங்க மேஜிக்கா பாத்தீங்களா, எனக்கு நோ கனெக்ஷன் வந்துருச்சு. இப்படி தாங்க வரும். அடுத்து திரும்ப ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு amazon.com போடுறேன். ஸோ இப்போ பாருங்க amazon.com நான் என்டர் பண்ணிட்டு எனேபிள் கொடுத்துட்டு நான் திரும்ப போய் குரோம் ப்ரௌசர்ல சர்ச் பண்றேன் amazon.comனு. எனக்கு சைட் ரீச் ஆகல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இது திரும்ப ஒர்க் பண்ண வைக்கணும்னா என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எனேபிள் பண்ணியிருக்கதை டிசபிள் பண்ணிட்டு இப்போ பாருங்க நான் பண்ற மாதிரி டிசபிள் பண்ணிருங்க. டிசபிள் பண்ணிட்டு அங்க போன் செட்டிங்ஸ்ல நம்ம பிரைவேட் டிஎன்எஸ் கொடுத்தோம்ல, பிரைவேட் டிஎன்எஸ் கொடுத்து அதை ஆட்டோவை கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா பக்காவா ஒர்க் ஆகும். நீங்க பிளாக் பண்ண சைட்டை நீங்க வியூ பண்ணி பாத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.